பிறந்திட்டாய், பொய்மையில்லா மூவேந்தர் மடியினிலே தவழ்ந்திட்டாய். செங்கதிரோடு ஒளி பொருந்திய நல்காலை நீ, செந்தமிழே என் தாயே நீ ஓர் பூமாலை. உமையவளே உன் தமிழ் என் நாவினில் சுட்டிட்டால் நல்வேளை, உன் மலர்பாதம் வணங்கி தொழுகின்றேன் இவ்வேளை. வீரர்கள் கோட்டம் திருச்சி என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களால் தாலாட்டி மகிழக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளியில் 1956 பொழுதுகளில் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் என்கின்ற மாண்பமை பேரமைப்பை ஐயா அரங்கராசன் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு தங்கமணி மாளிகையில் தனிவயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுட்டி நின்று மங்களமாய் கோலமிட்டு திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்தொழிக்க பெற்றெடுத்த மகனாக நீ வந்ததில்லை, வண்ணமலர் தொட்டிலில் உன் வடிவம் அசைந்ததில்லை, மாமதுரை நாட்டில் மரபர்படை நடுவில் தேமதுர தமிழ் பாடும் திருநாடார் தெங்குளத்தில் ஏழை மகன் ஏழையென வந்துதித்த இன்னமுதே நீ நிமிர்ந்தால் தலையிடிக்கும், நிற்பதற்கேயோ இடம் இருக்கும், அமைவான ஒரு குடிலில் ஐயா நீ வந்துதித்தாய் என்று கவியரசர் கண்ணதாசன் தாலாட்டி மகிழ்ந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. அப்போதைய முதலமைச்சராக 8 ஆண்டு காலம் கொட்டி முழக்கமிட்ட காமராஜராலேயே திறக்கப்பட்ட இந்த தமிழ் சங்கத்தில் உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பினை இந்த எளியவனுக்கு தந்தமைக்காக இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர், என்னாலும் அமைச்சர், தமிழ் சங்கத்தினுடைய வரலாற்றில் அமைச்சராகவே தொடர்ந்து இந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையிலே வந்தவராக இங்கே செயலாற்றி வருகிற அண்ணன் உதயகுமார் பெரியசாமி அவர்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் எல்லா கூட்டங்களிலும் நம்முடைய சட்டமன்ற பேரவையில் இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவை போல நடுநாயகமாக அமர்ந்திருக்கிற நம்முடைய துணைத் தலைவர் புலவர் வரதராஜன் அவர்களே, பாரதிதாசன் சொன்னதை போல எதிர்பாராத முத்தம் போல இன்றைக்கு நம்முடைய ஜமால் முகமது கல்லூரியிலிருந்து வருகின்றிருக்கிற துணை அமைச்சர் சையத் ஹசன் அவர்களை முனைவர் அவர்களை நான் வணங்குகின்றேன். அத்துணைக்கும் மேலாக இங்கே வருகின்றிருக்கிற தமிழ் சான்றோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கற்ற தமிழால் பெற்ற அனுபவத்தால் இந்த எளியவனின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விரிவானம் அண்ணன் உதயகுமார் பெரியசாமி அவர்கள் பேசுகிற போது அவர் விரிவானத்தை தொடட்டும், அவர் எதை விரிக்கின்றார் என்று எனக்கு தெரியாது, நான் சுருக்கமாக வரவேற்புரை ஆற்றி அமர்கிறேன் என்று அமர்ந்திருக்கிறார். மேதினி போற்றுகின்ற மே மாதம் தொடங்கி 2வது நாள் இந்த நாள். மே மாதம் என்று சொன்னாலே கோடை வெயில், குழந்துகின்ற வெயில், தகிக்கின்ற வெயில், தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை சேர்ந்து ஆக்டோபஸ் கரங்களால் ஆட்டுவிக்கின்ற மாதம் இந்த மே மாதம். தொழிலாளர்களுடைய நாளை உலகம் முழுவதும் அமெரிக்கா உள்ளிட்ட சிறு நாடுகள் தவிர எல்லா நாடுகளும் ஒப்புக்கொண்ட நாள் மே 1ஆம் தேதி தொழிலாளர் நாள். சரி, 2ஆம் தேதி விரிவானம். மே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை என்று அமைப்புகளின் சார்பில் ஒரு பிரதிநிதிகளை நாங்கள் இந்த மாதத்திலே பங்கெடுக்க செய்கிறோம் என்ற புதுமையான முயற்சியை அமைச்சர் அவர்கள் எடுத்த போது இந்த நிகழ்விற்கு வர முடியாத நம்முடைய துணை அமைச்சர் முனைவர் சேலாபதி அவர்கள் என்னை எப்படியாவது இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் பேச வைக்க வேண்டும் என்று அடிக்கடி அமைச்சர் அவர்களிடம் சொன்னது உண்டு. ஆனால் அமைச்சர் அவர்கள் பூசலாரை போல மனதிற்குள்ளேயே இந்த மனைவி தமிழ் மாணிக்கத்தை பேச வைக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறார். இவர் சொன்னார், 2ம் ஒன்றாகப்பட்டு இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். மே மாதம். மண் மீதில் உழைப்போர் எல்லாம் அறியலாம், புன் மீதில் அம்பு பாய்ச்சும் புலைய செல்வரா, கண் மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. இது பாரதிதாசனுடைய பாட்டு. தலைப்பே விரிவானம் அதற்காகத்தான். இந்த மண்ணில் உழைக்கின்றவர்கள் எல்லாம் வறியவர்கள், தொல்குடி, எளியவர்கள், ஏழைகள், இப்படித்தான்
ஆண்டாண்டு காலமாக இங்கே இருந்து வருகிறார். இந்த திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு வரலாறு உண்டு. பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் பகுதியில் காலையிலே பார்த்தால் அந்த காலத்திலே ஐயா புலவர் வரதராஜன் போன்றவர்கள் எல்லாம் இளமையில் இருந்த காலத்தில் கைப்பாரமாகவும் தலைப்பாரமாகவும் இழுத்துக்கொண்டே ஓடுகின்றவர்களை பார்த்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் மனிதர்களையே கைதிஸ்தாக்களில் இழுத்துக் கொண்டு போன வரலாறு எல்லாம் இங்கே உண்டு. மலைக்கோட்டை நமக்கு பெருமை. வெண்ணிழந்த பெருமானை, உலகளந்த பெருமானை, உத்தமர் பலர் கைகொள் தொழுகின்ற சிவபெருமானை, தாயும் மாணவரை இங்கே திருக்கோயிலாக கொண்டிருக்கிற மலைக்கோட்டை நமக்கு பெருமைதான். ஆனால் மலைக்கோட்டை வாசல் முழுவதும் தெருக்களிலே இந்த உழைக்கின்ற குடிகளை பார்க்கிற போது எல்லோரும் பொருட்களை வாங்குகிற போது பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் வியர்வையா அல்லது மழை பொழிந்தாலும் சரி, கோடை வெப்பம் தகித்தாலும் சரி, உழைத்துக் கொண்டே இருக்கின்ற கூட்டமாக உழைப்பாளிகள் இருந்து கொண்டிருப்பார்கள். மண் மீதில் உழைப்பவர்கள் எல்லாம் வறியவர்கள். சரி, இவர்கள் எல்லாம் உழைத்துக் கொண்டிருக்கிற போது பாரம் சுமந்து வருகின்ற அந்த தொழிலாளர் தோழர்களை அங்க இருக்கக்கூடிய முதலாளிகள் உட்காருப்பா, கொஞ்ச நேரம் தண்ணி குடி, நீராகாரம் குடி, மோர் குடி, இப்படி கேட்பாங்களான்னா கேட்க வாய்ப்பு இல்லை. சீக்கிரம் ஜல்தியா 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 ஏத்து 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 பாரத்தை ஏத்து, இப்படிதான் சொல்ற குரல் இவனு. அது மண்டி கடைகளாக இருந்தாலும், வெள்ளமண்டி வியாபாரிகளாக இருந்தாலும், அல்லது வர்த்தக சந்தைகளுக்கு கூடிய காய்கனி வணிகத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், ஜல்தியா ஏத்து, வேகமா ஏத்து, பாரத்தை ஏத்து ஏத்து. அடுத்து இந்த ஊருக்கு நாகர்கோவிலுக்கு போகணும், சென்னைக்கு போகணும், ஒட்டந்தத்திரத்துல இருந்து மார்க்கெட்ல இருந்து வருது, அடுத்து கொண்டு போய் டெலிவரி பண்ணணும், இப்படி சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். யார் இவர்கள்? முதலாளிகள். புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வார். வானத்தை பார்த்தா அழகியலை ரசிப்போம். இந்த வானம் விரிந்த வானம், இந்த வானத்தினுடைய நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருப்போம். முகில் கூட்டங்களோடு சேர்ந்து வருகிற போது மழை தெரிவிக்கின்ற வானம், மந்தகாச புன்னகையை தருகின்ற வானம், நீல வானம், இது எமக்கு நீட்சியை தருகின்ற வானம் என்று வானத்தை அழகியலோடு நாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்போம். கடற்கரைக்கு பக்கத்தில் போய்விட்டால் வானத்தினுடைய அழகை பார்க்கிற போது கடலும் திடலுமாக மட்டுமல்ல, கடலும் வானமும் பக்கத்தில் பக்கத்தில் இருப்பதை போல நம் கண்களுக்கு தெரியும். அந்த வானத்தை நாம் ரசித்துக் கொண்டிருப்போம். பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுகிறார், நீங்கள் வானத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் எப்படி பார்க்கிறேன். மண்மீதில் உழைப்போர் எல்லாம் அறியலாம், புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், கண்மீதில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு. இந்த பகல் நேரத்தில் இந்த வானம் பார்க்குதான் தொழிலாளி படுற கஷ்டத்தை. இந்த முதலாளி அந்த அந்த வடுக்கள் சுமந்திருக்கிற அந்த புண்களின் மீது அம்பு பாய்ச்சறான். சீக்கிரம் ஏத்து, பாரத்தை ஏத்து, வேகமா வேலை பாரு, ஜல்தியா வேலை பாரு, இப்படி சொல்லி 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 வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறான். இந்த கொடுமையை பார்த்து பார்த்து அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பின் பண்ணா பாரதிதாசன். எந்த விரிவானம்? நீ பார்க்கிற கோடி நட்சத்திரங்கள், அழகியலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் அல்ல, வானத்தில் ஏற்பட்ட கோப்புளங்கள், புண்கள் என்று சொன்னான் பாரதிதாசன். அந்த தொழிலாளர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞனாக நின்றான் என்று சொன்னால், ஒரு புலவனாக இருந்ததனால், தமிழை கற்றவனாக இருந்ததனால், தாயாக நின்றதனால், இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய நிலைகளை, வஞ்சிக்கப்பட்டவர்களை, அடக்குமுறைக்கு ஒடுக்கப்பட்டவர்களை, கீழே கிடந்து கிடப்பவர்களை, பள்ளத்தில் கிடந்தவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கற்பனையால் எழுந்த கவியின் வண்ணமாக ஒரு புரட்சியை தீட்டிய பெருமகன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த நாளும் இந்த கடைசியில ஈற்றாக முடிந்திருக்கிற 29ஆம் தேதி தான். 29 முடிந்து 30 முடிந்ததற்கு பிறகு 1ஆம் தேதி தொழிலாளர். அந்த பாவேந்தன் விரிவானத்தை பற்றி இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், விரிந்த வானமாக சிந்திக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நான் கேட்டவர் மாத்திரத்திலேயே சொன்னேன் விரிவானம் என்று பேசுகிறேன் என்று சொன்னார். காரணம் என்ன தெரியுமா? வானத்துக்கு எல்லை கிடையாது, என் பேச்சுக்கு எல்லை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதை நினைக்கிறேனோ, எதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை சொல்லுவதற்கு எனக்கு விரிவானம் துணைப்படும். வேற ஏதாவது தலைப்புக்கு தந்தால், சங்க இலக்கியங்களை தலைப்பு தந்தால் புலவர் வரதராஜனார் அவர்கள் சபாநாயகர் அப்பாவு போல ஏற்போர் ஏற்பலாம், மறுப்போர் மறுக்கலாம், ஆம் என்போர் ஏற்க, இல்லை என்போர் மறுக்க என்று சொல்லிவிடக்கூடும். ஆனால் விரிவானம் என்பது எனக்கு எல்லை இல்லாத தலைப்பு. அப்படி பார்க்கிற போது நான் பாவேந்தனை என் கண் முன்னால் நிறுத்திக் கொள்ளுகிறேன்.
ஏனென்று சொன்னால் இங்கே நம்முடைய அமைச்சர் உதயகுமார் பெரியசாமி அவர்கள் கோடிட்டு காட்டியதை போல தொடக்க காலத்திலே 17 வயதிலே புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுச்சி பெற என்கிற ஒரு மாசற்ற அமைப்பை எங்கள் மணப்பாறை மண்ணில் நிறுவியவர் என்கிற உரிமையோடு சொல்லுகிறேன். அந்த பாரதிதாசன் எழுச்சி பேரவையிலே அன்றைக்கே தனி சுற்றாக போர் முரசம் என்கிற ஒரு கையெழுத்து பிரதியை நடத்திய ஆசிரியராக நின்று நடத்தியவன். இதை எதற்காக குறிப்பிட்டு சொல்லுகிறேன் என்று சொன்னால், 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிஞர்கள் பட்டியலில் பார்க்கிற போது இந்த தமிழ் சமூகம் போட்டி துதிப்பதற்கும் ஆராரிப்பதற்கும் தேவைப்பட்ட 2 மாமனிதர்கள் புலவர்களாக நின்றார்கள். ஒருவன் பாரதி, இன்னொன்று பாரதிதாசன். மறுக்க முடியாது. திராவிட இயக்க வரலாற்றில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பாரதிதாசன் சொந்தம் கொண்டாடிக்குவாங்க, பாரதியார தெருவில் விட்டுருவாங்க. இது எல்லோருக்கும் தெரியும். பெரியவர்களுக்கு பாரதி ஐயர் என்று ஒதுக்கி விடுவார்கள். ஐயரும் பாரதி ஏற்பதில்லை, நாமும் பாரதி ஏற்பதில்லை. ஆனால் பாரதிதாசன் கனக சுப்ரத்தனமாக நின்றவன். பாரதியை பார்த்ததற்கு பிறகு தன் தந்தையார் சூட்டிய பெயரை தூக்கி எறிந்துவிட்டு, அந்த காலத்திலே எப்படியெல்லாம் அவர்கள் இருந்தார்களோ கம்பதாசன், அதை போல பல்வேறு அறிஞர்களின் நம்முடைய பெயரை புனைப்பெயரோடு சேர்த்தவர்களுக்கு தாசனாக இருந்தார்கள் என்று சொல்லுகின்ற அந்த வரலாற்றிலே கனக சுப்ரத்தனமாக இருந்த பாரதிதாசன் தன்னுடைய பெயரை பாரதிக்கு தாசன் என்று சூட்டிக் கொண்டார். பாரதிதாசன் பெயரை சூட்டியதற்கு பிறகு பேராசிரியர் கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகன் போன்றவர்கள், இன்றைக்கு இருக்கிற திராவிடர் கழக தலைவர் வீரமணி போன்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், பாரதிதாசனிடம் கேட்கிறார்கள், ஐயரை போய் நீங்க ஏத்துக்கிட்டீங்களே, நீங்க போய் அவருக்கு நான் அடிமையா? தாசன் என்றால் அடிமை என்றுதானே சொல்வார்கள், இப்படி ஏத்துக்கிட்டீங்களா? அப்ப சொன்னார் பாவேந்தர், இது விரிந்த வானம் தான். பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கியை துறை என்று காலமும் போச்சே, ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சொன்னவனா ஐயர்? பொய்யர்களுக்கு மத்தியில் அந்த ஐயர் எவ்வளவு உத்தமமானவர். அதனால் நான் பாரதிக்கு தாசனாக இருப்பதை விரும்புகிறேன் என்று கன்னத்தில் ஓங்கி அடித்ததை போல சொன்னவர் மாகவியின் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அக்கிளி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காற்றொரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தருகிட 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 என்று பேசிய மாகவிஞனை ஐயன்று ஒரு குறுகிய வட்டத்திற்கு எப்படி நாம் சொல்ல முடியும்? பாரதிதாசன் சொன்னார். எட்டயபுரத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய அந்த அவையில் 8 வயதாக இருக்கிறார் சுப்பையா. அப்பாவின் பெயரை தப்பாமல் காப்பாற்றுகின்ற சுப்பையா. எட்டயபுரத்தினுடைய அரசு அரண்மனை இது போல இருக்கு. இங்க அமைச்சர் இருக்கிறார், அங்கே மன்னர் இருந்தார். எட்டயபுரத்தினுடைய சமஸ்தானத்தினுடைய மன்னர், அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒரு விவாதம் வருகிறது. என்ன விவாதம் என்று சொன்னால், அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துவிற்கு நிகரானது ஒரு பாடலை பாடுவதற்கு இந்த கவிஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசவை கவிஞர்கள் யாராவது உண்டா? என்னை பார்த்து கேட்கிறார்கள். சொல்லுங்க கேட்கிறார் மன்னர், கேட்கிறார். எல்லாம் முண்டாசு கட்டி அப்படி உட்கார்ந்து இருந்த அந்த அவைக்கள புலவர்கள், அரசவை கவிஞர்கள் எல்லாம் தலை கீழே கவிங்கிறான். ஒரு பார்வையாளனாக கடைசியில வாசலில் நின்று கொண்டிருந்தான் சுப்பையா, 8 வயசு. அவன் பார்த்தான், யாருமே நிமிரல. ஓடி வந்தான். ஓடி வந்ததற்கு பிறகு அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துவிற்கு நிகரான ஒரு பாடலை என்னால் இயற்ற முடியும்னு சொன்னான். அப்ப அப்படி தலை நிமிர்ந்தவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்க, கக்கலி கட்டினாங்க. இவன் எப்படி சின்ன பையன், சரி பாடு, எழுதி பாடுவியா நீ? மன்னர் கேட்கிறான். இன்றல்ல நாளை பாடுகிறேன் சொன்னவன் பாரதி சுப்பையா. சரி, அவை முடிகிறது. வெளியில வந்ததுக்கு பிறகு சின்ன பைய பேச்ச கேட்டு சின்ன பைய வெள்ளாம வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மன்னர் ஏதோ தப்பா முடிவெடுத்துட்டாரு. யாரு? இந்த முண்டாசு கட்டின முறுக்கு மீச வச்சிருந்த அந்த அரசவை புலவர்கள் எல்லாம் சொல்றாங்க. மறுநாள் அவை கூடுகிறது. கூடியதற்கு பிறகு எல்லா அரசவை கவிகளும் உட்கார்ந்து வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஓடி போன சின்ன பையன் வருவானா வரமாட்டானா இப்படி ஒரு கேள்வி இருந்த நேரத்துல கொஞ்சம் சற்று காலதாமதமாக சுப்பையா உள்ள வந்தான். வந்ததற்கு பிறகு, என்ன தம்பி, பாடுகிறாயா இல்லை ஓடுகிறாயா? இப்படி யாரு கேட்டா மன்னன் சொல்வதற்கு முன்னால் மந்திரிமார்கள் சொல்லுகிறார், அரசவை கவிஞர்கள் சொல்லுகிறார்கள். அப்பதான் சொன்னா, பாட முடியும் என்பதனால்தான் நேற்றைக்கு சொன்னேன், பாடுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னா சுப்பையா. சரி பாடு.
பச்சை திருமையில் மாறன் உள்ளி பன்னிருவன் உயர் மாறன் அடி பணிகுப்பிற மணிகத்துறல் அணிவிக்குயர் தமிழை திரு எழில் பன்னமனாசல சூரன் என்று அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்துவுக்கு நிகரான ஒரு பாடலை 8 வயதுல பாடிய அரசவை கவிஞரானவன் பாரதி. அந்த பாரதியினுடைய பார்வை என்பது விசாலமான பார்வை. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொன்னா. பல மொழிகளை படித்ததற்கு பிறகு பாரதி சொன்னான். தொழிலாளர் வர்க்கத்திற்காக தாசனாக இருந்த பாரதிதாசன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை பார்த்து பாடினார் என்று சொன்னால், விசு தீவிலே கரும்பு தோட்ட தொழிலாளர்களாக நின்றவர்களை பார்த்து இங்கிருந்து கவிதை எழுதினவன் பாரதி. காசி நகர் புலவர் பேசுமுறை காஞ்சியிலே கேட்பதற்கு கருவி செய்வோன்னு செல்போனை கேட்டவன் பாரதி. தீட்சணியமான கவிஞன் பாரதி. யார் சிந்திக்க முடியும்? அவையார் அணுன்னா, வள்ளுவர் அணுன்னு சொன்னார். பாரதி கேட்கிறான், காசி நகரத்துல பேசக்கூடிய புலவர் பேசுகின்ற உரையை காஞ்சிபுரத்துல கேட்பதற்கு கருவி வேணும்னு சொன்னான். இன்றைக்கு மாறி தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தூதஞ்சல் எல்லாம் இருந்தா உலகம் மிஞ்சுகிற கவிஞனாக பாரதி அக்காலத்தில் இருந்திருக்க முடியும். ஒரு நாட்டு விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்த மண்ணில் எங்கெல்லாம் ஏகாதிபத்தியம் தலைதூக்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் எழுந்து சென்று போரிடக்கூடியவனாக அவன் கவிதை பாட்டு புலிகளில் கோட்டு புலிகளுடைய வயிற்றிலே பாட்டு புலிகளை பிரசவித்திருக்கும். அப்படி செய்திருக்க முடியும் பாரதியார். அந்த பாரதி ஏன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பல மேடைகள்ல இன்னைக்கும் பார்த்தா பாரதிதாசனுக்கு அஞ்சலி செலுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது. அரசாங்க விழா நடத்தும். ஆனா பாரதியார அவர் பிறந்த அவாலும் ஒத்துக்கொள்வதில்லை, இவாலும் ஒத்துக்கொள்வதுன்னா பாவம் இல்லையா? பாரதியார் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கிறது. பாரதியார் முகம் தாங்கி இன்றைக்கும் மாற்றடை போட்டி இல்லாத குழந்தைகளே கிடையாது. ஆனா பாரதி செத்து போனப்ப எத்தனை பேர் இருந்தா? கவி பேரரசு வைரமுத்து பாடினார், பாரதி உன் சவத்தில் வைத்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட இங்க ஆட்கள் இல்லையடா, வைரமுத்து பாடினார். ஆனால் அந்த பாரதியின் பேரில் பல்கலைக்கழகம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாரதியினுடைய முகத்தோடு தான் நிற்கிறார்கள் மாற்றடை போட்டி என்று சொன்னார். பாரதினா ஒரு கம்பீரம் இருக்கு. அந்த புரட்சி தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக மாறினார். பாரதி சாதாரண மனிதன் அல்ல. பாரதி மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்குரியவன். மகாத்மா காந்தி, அண்ணல் காந்தி இன்றைக்கு பார்த்து உலகமே கொண்டாடுகிறது. அமெரிக்காவில் முன்னாள் அதிபராக இருந்த பராக் ஹுசேன் ஒபாமா தனக்கு பின்னால் எந்த சிலையை வைத்திருப்பான் என்று சொன்னால் மகாத்மா காந்தி சிலையை. நீ அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, எதற்காக இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடிய மகாத்மா காந்தியினுடைய சிலையை வைத்திருக்கிறார் என்று சொன்ன போது, நான் அமெரிக்காவிற்காக போராடினேன், ஆனால் மனித குலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் போராடியவன் அண்ணல் காந்தி, அதனால் இந்த சிலையை வைத்திருக்கிறேன் சொன்ன அந்த காந்தி சென்னைக்கு வருகிறார். பாரதி போய் பார்க்கிறார். நான் அமைச்சர் அண்ணன் உதயகுமார் பெரியசாமி பார்க்கறது போல பாரதி வேகமா போறாரு உள்ள. போனதுக்கு பிறகு கடற்கரையில ஒரு கவியரங்கம் வச்சிருக்கேன். போனதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். போறது போய் வாயில் காப்பாளர்கள்லாம் நிக்கிற ஒய்பிஏ எல்லாம் காந்தி அப்பயே பெரிய லீடர் தானே மறிக்கிறாங்க. நீங்க யாரு, என்னையா யாருன்னு உனக்கு தெரியவில்லை, அயாம பாரதி, போய் சொல்லு காந்திட்ட. இவன் பேசுறது இந்த மீசையும் இந்த முண்டாசையும் பார்த்து எப்பயுமே இந்த புலவர்கள் கொஞ்சம் தமிழ் படித்தவர்கள்லாம் கொஞ்சம் வரட்டு கௌரவம் உள்ளவர்கள் என்று சொல்வார்கள். ஐயா கோபித்துக் கொள்ளக்கூடாது சொல்லுவார்கள். பெரியார் கூட சொல்லுவார், ஒரு புலவர் இருந்தா 100 போலீஸ் இருக்கணும் வண்டி நம்பர். பெரியார், தந்தை பெரியார், நான் சொல்லல. அப்படிப்பட்ட மாகவிஞன் பாரதி காந்தி இந்தியா முழுவதும் பேசப்படுகிற ஒரு தலைவர். அப்பயே விடுதலை போராட்டத்தினுடைய வேள்வியை தீர்மானித்தவன் காந்தி. உலகம் தொழுகின்ற மனித வர்க்கத்திற்காக போராடக்கூடிய காந்தி. அந்த காந்தியை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொன்ன உரிமையில சொல்லுவான். நான் உதயகுமார் பெரியசாமி அண்ணனை பார்க்க போற மாதிரி காந்தியை கேட்கிறேன். போயிட்டா, விட்டுடாச்சு, காந்தியே வந்துட்டார் வெளியில. என்ன பாரதி, ஒன்றுமில்லை, இவர் என்னமோ அவருக்கு தரப்போறது மாதிரி இந்த பாரதி சொல்றான். ஒன்றுமில்லை, வேற என்ன, இன்னைக்கு கடற்கரையில கவியரங்கம் வச்சிருக்கேன், நீங்க தான் தலைமை. காந்தி பயந்து போய் சொல்றாரு, இல்ல இன்னைக்கு நான் வேற தேதி கொடுத்துட்டேன், நாளைக்கு வேணா உங்களுக்காக வருவேன். இன்றென்றால் நீர் தலைமை, இன்றென்றால் நீர் தலைமை, நாளை என்றால் இன்றைக்கு நானே தலைமைன்னு நான் பாருங்க சொல்ல முடியுமா? வாய்மை இருந்தது, அவன்கிட்ட நேர்மை இருந்தது, நிமிர்ந்த நன்னடை இருந்தது. அதனாலதான் பாரதிதாசன் பாரதியினுடைய தாசனாக பாரதிதாசன் என்றான். இது வழக்குறை காதையாகத்தான் நின்று வாதிடுகிறேன் இந்த இடத்துல நின்று. ஏன் பாரதி இதான். அந்த பாரதி புதுச்சேரியில போய் நிக்கிறான்.
இங்க தேடுனா போலீஸ், இங்க வந்தா வெள்ளக்காரன் துப்பாக்கி தூக்கிட்டு புதுச்சேரிக்கு போற வழக்குல இருந்து தப்பிப்பதற்காக. பாரதிதாசனோட அப்பதான் அறிமுகமே ஏற்படுகிறது. கடற்கரையில பாரதி நடந்து போயிட்டு இருக்கான். எல்லாம் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், சென்னையில இன்னமும் சர்க்கரை செட்டியார் என்கிற மிகப்பெரிய தொழிலதிபர், சர்க்கரை செட்டியார் கட்டடம் கூட அரங்கத்துக்கு பேரலாம், மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த காலத்திலேயே. கடற்கரை மணல் பரப்பு பாண்டிச்சேரி புதுச்சேரியினுடைய கடற்கரை மணல் பரப்பில் பாரதி நடந்து கொண்டிருக்கிறான். காலார இரவு மாலை நேரத்தில் இந்த மாதிரி நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கான். நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த கோட்டு, கிழிஞ்ச கோட்டு. என்னடா பாரதி மிகப்பெரிய கவிஞர், எழுத்தால் பேச்சால் இன்றைக்கு ஒரு மூவ்மெண்ட் இயக்கத்தையே இன்றைக்கு சமைக்கக்கூடிய இந்த பாரதி இப்படி நடந்துகிட்டு இருக்கானே அப்படின்னு சக்கரை செட்டியார் பாக்குறாரு. வருத்தமா போகுது, என்ன செய்யலாம்? ஆனா இவன்கிட்ட போய் எப்படி கேட்கறது? இவன் தமிழ் படிச்சவன், புலவர், அவன் தன்னையே மன்னனாக பாவிக்கக்கூடிய, எப்படி போய் கேட்கறது அப்படின்னு தயங்கி போய் பாரதிட்ட போய், ஐயா பாரதி, சொல், உனக்கு என்ன வேண்டும்? இவன் அவன் கேட்க போறான் உனக்கு என்ன வேணும்னு. ஆனா பாரதி இந்த செருக்கில் சொல்றான், உனக்கு என்ன வேண்டும்னு. ஐயா எனக்கு ஒண்ணு இல்லை, சொல்லுங்க. சரி சொல்லு. உங்க கோட்டு கிழிந்திருக்கிறது இப்படின்னு சொல்றான் பாரதி. கிழிந்துதான் இருக்கிறது. இல்ல கொஞ்சம் நான் ஒரு புது கோட்டு வாங்கி தந்தா போட்டுக்குவீங்களா? வாங்கித்தாரும் பார்த்துக் கொள்கிறேன். போட்டுக்கொள்கிறேன்னு சொல்லல, வாங்கித்தாரும் பார்த்துக் கொள்கிறேன். பார்த்தா இந்த கோடீஸ்வரனுக்கு, அந்த செட்டியாருக்கு, சக்கர செட்டியாருக்கு சந்தோஷம் ஏற்பட்டதே. டேங்க அப்பா, மயிலுக்கு போர்வது இந்த பேகனம் போல, அதை போல முல்லை கொடி பற்றி படுறதற்கு வாய்ப்பு இல்லாத முல்லை கொடிக்கு தேர் தந்த பாரியை போல, குமணவல்லலை போல, 8 வள்ளல்களை போல நாமளும் இன்றைக்கு ஆயிட்டோம்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சி. தமிழ் பாடுகின்றவன், பண்பாடுகிறவன், இந்த உலகத்துக்காக விடுதலைக்காக வேள்வி தீட்டுகிற வாகவியின் பாரதிக்கு ஒரு கோட்டு வாங்கி கொடுக்கிற பெருமை சக்கர செட்டியாருக்கு வாய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறான் அந்த பெரிய தொழிலதிபர். ஓடி போய் அடுத்த நாள் கடற்கரையில பாரதி நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு புது கோட்டை கொண்டு போய் கொடுக்குறான். இதை போட்டுக்கிட்டு நீங்க நடங்க, நான் பாக்குறேன், காலார பாக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கலட்டி போட்டுட்டு அதை போட்டு இப்படி நடக்கிறான். அந்த அழகை பார்த்து ரசிக்கிறான். சரி, 3வது நாள் சக்கர செட்டியார் மறைஞ்சிருந்து பாக்குறார். நம்ம கொடுத்த கோட்டை இந்த ஆள் போட்டுட்டு வரானா பாரதி இல்லையான்னு பாக்குறான். அப்போதும் கிழிந்த கோட்டோடவே வந்திருக்கான். ஒரே டென்ஷன் ஆயிட்டான் பாவி. என்னடா அது, இவனுக்கு நம்ம கொடுத்தோம், இவன் இப்படி செய்யறானே, இந்த ஆளு எப்படி இவன்கிட்ட போய் கேட்கறது? வாங்கி கொடுக்கறதுக்கே போராட்டமாச்சு. நான் வாங்கி கொடுத்த கோட்டைங்கன்னு கேட்டா என்ன மாதிரி கோவப்படுவான், அறம்பாடிடுவானோ என்ன பயந்து போய் இருந்தாலும் கேட்டுருவான். நம்ம இன்னைக்கு தூங்க முடியாது, டிஸ்டர்ப் ஆயிடும். கேட்காம எப்படி தூங்க முடியும்? ஏதாவது ஒரு சந்தேகம்னு வந்தா அன்னைக்கே தீர்த்தரணும். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றினார் வள்ளுவரதுனாலதான். மருத்துவ குணம் இருக்கு டாக்டர் அலிமுக்கெல்லாம் நல்லா தெரியும். அன்னைக்கு மறக்கலைன்னா முடிச்சு நம்ம கதை. அடுத்த நாள் வஞ்சினம் ஆயிரும். வஞ்சினம் ஆச்சுன்னா அப்புறம் வால் எடுக்க வேண்டியதான், துப்பாக்கி எடுக்க வேண்டியதான், அவனை வெட்டி சாச்சிட வேண்டிய, இப்படிதான் சிந்திப்போம். அதனாலதான் அன்னைக்கே மறந்து அது அன்னைக்கே கேட்டுருவோம்னு முடிவு எடுத்தான் சக்கர செட்டியார். வேகமா ஓடுனா பாரதி, என்ன வேண்டும்? இன்னைக்கு என்ன வேண்டும் நான் கேட்கிறேன். ஐயா ஒண்ணு இல்ல, நேத்து நான் வாங்கி கொடுத்த கோட்டு. நீ வாங்கி கொடுத்த கோட்டு நல்ல கோட்டு, நல்ல அழகா இருந்தது. ஏன் இன்னைக்கு போட்டுறல? நீங்க கிழிஞ்ச கோட்டு போடக்கூடாதுன்னு தானே நான் புது கோட்டு வாங்கி கொடுத்தேன். ஏயா போடல? நீர் வாங்கி தந்த கோட்டு நல்லா இருந்தது. வீட்டுக்கு போன மழை வந்துருச்சு. மழை வந்த நேரத்துல வீட்டு விட்டு திண்ணையில ஒருத்தன் மறுத்து கிடந்தான், வலி போக்க. அவன் குளிர்ல நடிக்கிட்டு இருந்தான். அந்த கோட்டை கொடுத்துட்டேன் அவனுக்கு. என்ன ஐயா, உங்களுக்கு தானே கொடுத்தேன். எனக்கு தருவதற்கு நீ இருக்கிறாய், அவனுக்கு தருவதற்கு என்னை விட்டா வேறு எவனும் கிடையாது. பாரதி என்னை பார்த்தா நீ கொடுக்குற நிறைய பேர் வருவான், உன்னை மாதிரி எல்லாம் நிறைய இருக்கான். அவனுக்கு என்னை தவிர யாரா இருக்கா? இந்த விரிந்த பார்வை, இந்த அகண்ட பார்வை, உலகம் மிந்திய பார்வை நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. அந்த பாரதியைத்தான் பாரதிதாசன் தன்னுடைய தலைவனாக ஏற்றிருந்தான். பாரதிதாசனோட புதுச்சேரி, இவன் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லுவானே, கடலும் மலையும் வந்து எங்கள் தோல்கிற மாதிரி காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்றவனுக்கு போய் ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வீட்டுல இருக்கிறதும் தெரியாது, என்ன இருக்குன்னு தெரியாது. புதுச்சேரிக்கு போனா பாரதிதாசன் உட்கார்ந்துருக்காரு. பாரதிதாசனை பார்த்த உடனே பாரதிக்கு என்ன வந்துருச்சுன்னா, செல்லம்மா வாங்க, அமுது படைக்க வேண்டும். அங்க ஒரு கலவையும் இல்லை. வீட்டுல அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, புளி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி சரின்ட்டு போயிருச்சு. உள்ள போனா பின்னால இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பறிச்சு போன மீதி இருந்த கீரை, அதை புடிங்கி கொண்டு வந்து அதை வந்து மசியல் செஞ்சு கொண்டு வந்து பாத்திரத்துல கொடுத்து பாரதி கையில கொடுத்தோன்னே பாரதி, நம்ம வீட்டு அமுது பார்,
ருசித்துப்பார். இவன் நம்ம பாரதிதாசன் அசைவ பிரியர், எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா 3 நேரமும் புலால் உணவு என்றால் விரும்பி சாப்பிடக்கூடியவர் பாரதிதாசன். உப்பு சப்போட இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. இந்த கீரை மசியில கொண்டு வந்து கொடுத்து வாயில வச்சோடனே பாரதிதாசனுக்கு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. என்னடா அது இப்படிப்பட்ட சாப்பாடை கொடுத்துட்டு எங்க செல்லம்மாவுடைய கைப்பக்குவம் பார்த்தாயா, அமுது படையில் பார்த்தாயா அப்படின்னு சொன்னையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்ப சொன்னார் பாரதிதாசன். அடுத்து சொல்றாரு, மன்னர் மன்னன் அந்த நூல் எழுதியிருப்பார். அதாவது என்ன வீட்டுல இருக்குன்னு தெரியறது மேட்டர் இல்ல, எது இருக்கோ அதை தர வேண்டும் என்கிற எண்ணம் பாரதிக்கு. அவன் தான் மன்னன். மன்னன் நிறைய கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருப்பான், சுகபாவங்களோட பங்களா வச்சிருப்பான். இன்னைக்கும் நம்ம வீடுகள் எல்லாம் பாக்குறோம், கார் நிறுத்துறதுக்குள்ள செக்யூரிட்டி வந்துருவான் வேகமா, இங்க கார் நிறுத்தாத. ஆள் நிற்பான், கேமரால உள்ள இருந்து பார்த்துட்டு யாருன்னு கேளுமா. வீடு இருக்கும், பெருசா இருக்கும், ஒரு அறைகள் 10 இருக்கும். வீட்டுக்குள்ள ஒரே ஒரு கிணறு கிட்ட தான் இருக்கும், யாரும் உள்ள போக முடியாது. உட்கார்றதுக்கு முதல்ல திண்ணை இருக்கும், இப்ப திண்ணை எல்லாம் கிடையாது, காம்பவுண்ட் தான் இருக்கும், பெரிய கேட்டு தான் இருக்கும். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி வாழ வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்தவன் பாரதி. ஏன் பாரதி என்னமோ நம்ம யோசிக்கிறோம், பாரதி ஏன் சிந்திக்கிறோம். இன்னும் 1000 ஆண்டு ஆனாலும் பாரதி நிற்பான், அவனுடைய தேவை இருக்கும். அப்படிப்பட்ட பாகவிஞர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். அதனாலதான் பாரதிதாசன் ஏற்றுக்கொண்டார். பாரதிதாசன் சாதாரண மனிதனா? பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுக்கு இந்த தமிழ் சங்கத்தில் இருந்து பாராட்டு விழா நடத்தியிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் உதயகுமார் பெரியசாமியுடைய தந்தை பெரியசாமி பிள்ளை பக்கத்தில் நின்று பேசுகின்ற அந்த ஒளிவாங்கியில பேசுகின்ற அண்ணா பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற அந்த பார்த்தேன் கலைய நம்மளுடைய தேவர்கால அந்த நிகழ்ச்சியில பார்த்தேன். அந்த அண்ணா பாரதிதாசனுக்கு பொற்கிளி கொடுக்க போறார். நாம இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துக்கு நான் நன்றியோடு இந்த மேடையின் முன்னால் இருக்கிறேன். 1976 இருந்து பொற்கிளி வழங்குகின்ற ஒரே உன்னதமான அமைப்பு திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம். யாருக்கு தந்திருக்கிறது? நான் சின்ன வயதில் பார்த்தேன், பழுத்த பலமா பார்த்த கிருபானந்த வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார். அவர் தான் பாடி முடிச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்பார். இந்த கேள்விக்கு பதில் சொன்னா அப்ப என்ன கையில இருக்கோ கொடுப்பார், வாழைப்பழம் கொடுப்பார், மிட்டாய் கொடுப்பார். அப்படி ஒரு மிட்டாய் வாங்கினதான் எங்க ஊர் ஈஸ்வர வாரியார் சாமிகிட்ட. ஏதோ ஒரு கேள்வி கேட்டார், அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு என்ன புத்தகம், மாணாக்கருக்குன்னு ஒரு புத்தகம் எழுதின புத்தகம், வாரியார் சுவாமி எழுதின புத்தகம் எனக்கு தந்தேன். அந்த திருமுருகனையே பார்த்தது போல இருக்கக்கூடிய வள்ளலார் சாமிகளுக்கு, நம்முடைய கிருபானந்த வாரியார் சாமிகளுக்கு பொற்கிளி வழங்கிய பேரமைப்பு திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம். அப்படி பொற்கிளி வழங்க வேண்டும் என்று பாரதிதாசனுக்கு அண்ணா முடிவெடுத்து அது நாள் வரைக்கும் இருந்த நடைமுறையை மாற்றியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. பாரதிதாசன் அவர்களே, இதோ ஏந்தி நிற்கிறேன், நீதான் இன்றைக்கு நடமாடும் தமிழ் தாய், நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொன்ன. கையில கொடுக்கல அண்ணா, அண்ணாவுடைய பேர் உள்ள கையில கூடி கொடுக்கல அவரு, நீ எடுத்துக்கன்னு சொல்லி தாம்பரத்தை நீட்டி நின்றார். அந்த பாரதிதாசன் அப்படி நின்னாருன்னு சொன்னா, அந்த பாரதிதாசனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நான் செத்து மடிவதற்குள்ளாக பாரதிக்கு ஒரு திரைப்படம் எடுக்கணும், திரைப்படம் பாரதிக்கு நான் எடுத்துறணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். முடியல. நிறைய பேர்த்துல சொன்னார், பாரதிதாசன் பிக்சர்ஸே உருவாக்கினாங்க, நடக்கல. ஆனால் பாரதியினுடைய அந்த விழுமியத்தை, பாரதியினுடைய கோட்பாடுகளை, பாரதியுடைய சிந்தனையை அடைபட்டு கிடந்து ஒரு விலங்குக்குள்ள மாட்டி கிடந்த போல இருந்த பாரதியாரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மட்டுமல்ல, வீதிக்கு கொண்டு வந்தவன் பாரதிதாசன், வீதி தோறும் கொண்டு வந்தவன் பாரதிதாசன். பாரதிதாசன் என்கிற பேர் உள்ளோம், விண்ணை தாண்டி சிந்திக்கின்ற அந்த சிந்தனை, அந்த கோட்பாட்டு உணர்ச்சி, கொள்கை வழி. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா, சிம்புட் பறவையை சிறகை விரி, ஏலியன உன்னை இகழ்ந்தவர் எனங்க, புலியன செயல் செய்ய புறப்படு வெளியில்னு சொன்னானா, இந்த பாட்டை கேட்டுட்டு இன்னைக்கு இளைஞன் போருக்கு போனா தயார்படுத்திடலாம். பாரதிதாசன் பாட்டு உண்டு. அப்படிப்பட்டவன் நம்முடைய புரட்சி கவிஞர். தொழிலாளர்களை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற போது சொல்லுகிறான், காஷ்மீர் பாலைவனத்தில் கனி விதைகளை விதைத்து விட்டு சகாரா பாலைவனத்தில் சஞ்சலம் அடைகிறான்னு சொன்னான். காஷ்மீர்ல கனி விதைகள், ஆப்பிள் விதையை விதைச்சிட்டு தொழிலாளியோட நிலைமை என்னன்னா சகாரா பாலைவனத்துல சஞ்சலப்படுவாங்க. விதைச்சவனோட நிலைமை பூரா அந்த உலகத்துல. அப்படி பாரதிதாசனுடைய அந்த அகண்ட சிந்தனை, விரிந்த பார்வை, இந்த பூமி, இந்த பூமிக்கு மேல் நமக்கு ஓடாக, கூரையாக, கான்கிரீட் சுவராக நமக்கு தெரிவதெல்லாம் இந்த வானம் தான். இந்த வானத்தை பார்க்கிற போது காலையில எந்திரிச்சு வந்தோடனே, அந்த காலத்துல சூரிய நமஸ்காரம் பண்ணாங்க, அது பகுத்தறிக்கு உட்பட்டதா இல்லையா, அந்த விவாதத்துக்கு நான் போக விரும்பல. துளசி மாடம் வீட்டுல இருக்கும்,
பெண்கள் எல்லாம் அந்த அப்படியே ஈரத்துணியோட வந்தாங்கன்னா தலைமாடு கட்டின அந்த தலைச்சு கட்டினதோட வந்து ஈரத்துணியோட நின்று ஒரு விளக்கு ஏற்றிட்டு துளசி மாடத்தை சுற்றி வந்துட்டு இப்படி சூரிய வழிபடுவாங்க. ஆண்கள் அதே போல நீராடிட்டு வந்ததற்கு பிறகு குளிச்சுட்டு அப்படி மேல வானத்தை பார்ப்பாங்க. அந்த ஏன் வானத்தை பாக்குறாங்க? அந்த காலத்துல விவசாயி பார்த்ததுதான், வேற ஒண்ணும் கிடையாது. வானத்தினுடைய நகர்வு, அந்த சூரியனுடைய நகர்வுகளை பார்த்தே காப்பூட்டு, அரைப்பூட்டு, முக்காப்பூட்டு, முழு பூட்டுன்னு சொன்னவன் நம்ம விவசாயி. கடிகாரம் உண்டா, செல்போன் உண்டா, எதுவும் கிடையாது. நட்ட நடுவுல வந்துருச்சுன்னு சொன்னா 12 மணி ஆச்சு போமா விவசாயி சொல்லுவோம். அந்த வானம் என்ன காரணம்னா விரிந்த சிந்தனை. கண் இப்படி விரிஞ்சு பார்க்கிற போது, அந்த வானத்தை பார்க்கிற போது கிடைக்கிற அந்த புத்துணர்ச்சி வேற எதுலையும் கிடைக்காது. அதனாலதான் நம்முடைய திருவி கல்யாண சுந்தர முதலியார் திருவிக்கா வந்து ஈரோட்டுக்கு போற, மஞ்சள் வணிகத்தில் கொடிகட்டி பிறந்த பெரியார் குடும்பத்து பிள்ளை. பெரியார் அந்த நம்ம பெரியார் வந்து இவர் போய் தெப்பக்குளத்துல குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கார். உட்கார்ந்த உடனே திருநீர் கும்பாவோட போய் பெரியார் நிற்கிறார். ஒரே ஆச்சரியம். இப்ப நம்ம பேராசிரியர் முனைவர் அசன் வந்து திருநீர் கும்பாவோட ஒரு சிவனடியார்கிட்ட போய் நின்னா எப்படி விபரீதமோ அது மாதிரிதான் பெரியார் போய் நின்னதும். திருவிக்காக நடுக்க வந்துருச்சு. ராமசாமி, நீ என்னப்பா திருநீர் கும்பாவோட வந்திருக்க? என் வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி, நீ என்ன ஆடை உடுத்துவ, நீ என்ன நீர் பூசுவேன்னு பார்த்து பார்த்து செய்யறதானே ஒரு விருந்தாளிக்கு விருந்தோப்புகிற பண்புன்னு சொன்னார் தந்தை பெரியார். திருநீர் தந்தார் பெரியார். இன்னைக்கு திருநீரை தொட்டா திட்டாதெல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லாம் எதற்காக இந்த சூட்சமத்தோடு வாழ்ந்தார்கள் என்றால் விரிந்த சிந்தனை உண்டு. தவத்திற்கு குண்டக்கூடிய அடிகளார் மடத்துக்கு போறாங்க, பெரியவர் மடத்துக்கு பெரியார் போறார். பெரியார் போய் அந்த மடத்துல நிக்கிறப்ப பெரியவர் வந்து போறாரு. தவத்திற்கு குண்டக்கூடியாருக்கு இங்க பொருட்களை வழங்கியிருக்கோம் நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம். போய் மாடிக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு வெளியில வர பெரியார் வந்து ஒரு முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தவத்திற்கு குண்டக்கூடிய அடிகளாரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, போயிட்டு வாங்க ராமசாமிங்கிறாரு. போயிட்டு வர ராமசாமின்னா, உங்க மடத்துக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு இல்ல, மடத்துக்கு ஒரு பழக்க வழக்கம் உண்டு இல்ல, ஏன் அதை செய்யல, என்ன சொல்றீங்க, ஏன் விபூதி தெரிவிக்கலப்பா? எனக்கு நீங்க பூச மாட்டீங்க, நான் பூசுறேன்னா பூசலையாங்கிறது ஏன் உரிமை. மடத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயத்தை எனக்காக ஏன் நீங்க தழுவணும், மாத்தணும்? விபூதி கொடுங்க, வாங்கினேன். அதனாலதான் இன்றைக்கும் குன்றக்குடியில போய் பாத்தீங்கன்னா அந்த மடத்துக்கு ஏத்த மாதிரி தந்தை பெரியார் படம் ஒரு பக்கம், தவத்திரு குண்டக்குடியிலார் படத்தை வச்சு நகை கொல்லம்பற்றைன்னு போட்டு வச்சிருப்பாங்க, போர்டு வச்சிருப்பாங்க. இது வந்து விரிந்த, அதாவது கொள்கை ஒருத்தனுக்கு உறுதியா இருந்தோம்னு சொன்னா யார் கூட சேர்றதுலையும் பிரச்சனை இருக்காது. முனைவர் அசன் கூப்பிடுறாருன்னா நான் பாட்டுக்கு போய் நந்தர்வெளி தர்கால போய் நல்லா தொழுகை நடத்திட்டு வந்துடலாம், பள்ளிவாசல்ல போய் நல்லா இது பண்ணிட்டு வந்துடலாம். தேவாலயத்தில் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்கள் வந்தா நம்ம ஜோசப் காலேஜில் இருக்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட அந்த நம்முடைய கோயில்ல போய் சர்ச்சில் போய் நம்ம வணங்கிட்டு வந்துடலாம். அப்படியே போற போகல சமயபுரத்துக்கு போயிடலாம், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு போயிடலாம். எங்க பிரச்சனை இருந்துச்சு கிடையாது. விரிந்த சிந்தனை இன்றைக்கு குறைந்து வருகிறது. திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் போன்ற தொன்மையான பேரமைப்புகளுக்கான பெரும் கடமை இந்த கடமை. அரசியல் இல்ல, ஜாதி இல்ல, மதம் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடலாம். சக மனிதனாக நிற்பதற்கு நமக்கு விரிந்த சிந்தனை வேண்டும். அகண்ட வானம் போல, விரிந்த வானம் போல, விரிசடை கடவுளை போல. கடவுளை கூட விரிசடை கடவுள்னா கூந்தல் அள்ளி முடிஞ்ச நடராஜனை நம்ம வணங்குறது இல்ல, விரிந்த சடை இருக்கவனை தான் பாக்குறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி கோகலி ஆண்ட குறிமனிதன் தாழ்வான்னு சொல்லி நம்ம வணங்கணும்னா எதை வணங்கணும்? விரிசடை கடவுள் தான். விரிந்த தேகம் உள்ளவனை தான் பாக்குறோம். அப்ப விரிந்த பார்வை வேண்டும். அதுதான் இன்னைக்கு சொல்லுது. இங்கே கூட நம்ம பார்த்தா நம்ம திருச்சி ஒரு மிகப்பெரிய அடையாளம், விரிந்த சிந்தனைக்கான அடையாளம். எல்லாரும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, என்ன ஸ்ரீரங்கத்துல பெரியார் சிலையை முன்னாடி வச்சிருக்காங்களே அப்படின்னு. நான் சொல்லுவேன், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர அப்ப இந்திர உலோகமானும் அச்சுவை விருதும் வேண்டேன் அரங்கமா நகர்வானேன்னு ஆழ்வார்கள் பாடி பரவசம் ஏற்படுத்திய எங்க திருவரங்க பெருமான் கிடந்த கோலத்துல இருக்க. கிடந்த கோலத்துல இருக்க பெருமாளை உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பிற்படுத்தப்பட்டவன் அப்படின்னு எவனும் இல்லாம எல்லாரும் கோயிலுக்குள்ள போய் பாக்குறான்னா இல்லையான்னு பாக்குறதுக்காக எங்க ஐயா பெரியாரு அமர்ந்த கோலத்துல உட்கார்ந்துருக்காரு. இவர் தான் எங்க சூப்பரண்ட், எஸ்ஆர்என்சி சூப்பரண்ட் தந்தை பெரியார். அறநிலைத்துறையினுடைய மேற்பார்வையால் பெரியார்னு. இதுல ஏன்னா அவங்களுக்குள்ள காம்ப்ளிகேட்டட் பிரச்சனை என்ன? பெரியார் ரெங்கநாதர் பக்கத்துல தான் இருப்பார். உள்ள போறவன் எங்கால் போறானா இல்லையா, வர்றானா இல்லையா, இப்படி இந்த புரிதல், இந்த விரிந்த பார்வை இருந்தா பிரச்சனை எங்கேயும் இல்லை. அண்ணன் உதயகுமார் பெரியசாமி வீட்டுக்கு போனேன்.
அண்ணனை பார்த்தோன்னா அண்ணன் அழகா இருக்கான்னு சொன்னோன்னே அண்ணனுக்கு ஒரு சிரிப்பு வந்துச்சு, அக்காவுக்கு அதை காட்டுன்னு சிரிப்பு வந்துச்சு. அப்ப நான் அடுத்தும் பேலன்ஸ் பண்ணி சொல்லிட்டேன், அண்ணன் இல்ல அக்காவே நல்லா அழகா இருக்கீங்க, அண்ணனுக்கு ஏற்ற பொருத்தம் தான். இது இயல்பான மனித உணர்ச்சி. ஒருவை பார்க்கிற போது, முகமம் பாராட்டுகிற போது நல்லென சொல்ல வேண்டும், நல்லதை கேட்க வேண்டும், அதுக்காக தான் சொன்னாங்க. அப்படி பார்க்கிற போது இந்த 56வது ஆண்டுல தொடங்கின இந்த திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துல யாருடைய காலடி எல்லாம் பெற்றிருக்கிறதோ, இருப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் நீங்க இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் நான் எப்படி தான் பாக்குறேன். நாடாளுமன்றத்துல மோடி அவர்கள் இத்தனை நாட்டினுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்ற எம்பிகளுக்கு மத்தியில் 544 பேர்களாக பேசிட்டு இருக்காங்க. 234 பேருக்கு மத்தியில தான் 14 செஷன்ஸ் முடிச்சிருக்காரு தமிழ்நாடு மாநில தாங்கிய முதலமைச்சர். ஒட்டுமொத்த தமிழர்களுடைய தமிழ் சங்கங்களுடைய பிரதிநிதிகளாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். இங்க பேசுற பேச்சு 8 திசைகளில் எதிரொலிப்பது மட்டுமல்ல, எண்ணம் விரிவடைவதற்கு, வாழ்க்கை விரிவடைவதற்கு, வசந்தம் விரிவடைவதற்கு, நம்முடைய எடுப்புகள் விரிவடைவதற்கு, நாம் தொடுக்கின்ற எத்துணையும் விரிவடைவதற்கு இந்த பேச்சு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுமோ என்கின்ற அந்த வேள்வியாகத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். இன்னொரு நன்றி கடப்பாடோடும் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பெருமையாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னை பெருமைப்படுத்துவது திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம். குரலாலயம் பழந்தமிழ் காவிரி அறக்கட்டளை என்கிற ஒரு பேரமைப்பு 2019 தொடங்கி, அது ஏன் தொடங்கினா 1928 திருக்குறள் தீபலங்காரம்னு ஒரு ஜமீன்தார் பெண்மணி உரைநூல் எழுதினார். எங்க ஊர் மணப்பாறை பக்கத்துல மருங்காப்படி. நான் முனைவர் அசன் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நாங்களாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பெருமையா இருந்தோம், மனவை முஸ்தபா தான் மணப்பாறைக்கு பெருமை. நான் தினமணியில 10 ஆண்டு காலம் செய்தியாளராக பணியாற்றியவன். ஒரு புத்தாண்டு மலருக்காக நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு கீழே இறங்குறப்ப அந்த ஜமீன்தார் வந்தார், சிவசண்முக பூஜை நாயக்கர். இன்றைக்கு இருக்க அவருடைய பேரன் தான் சுவிகார புத்திரன் மகன், அந்த அம்மாவோட மகன். எங்க அம்மா ஒரு நூல் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். என்ன நூல்? அம்மா ஏதோ இருந்துகிட்டு இருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு நூல் எழுதியிருக்காங்கன்னா இன்னைக்கு எல்லா வயசானவங்களும் ஏதோ ஒரு புத்தகம் எழுதுற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். திருக்குறளுக்கு உரை எழுதினாங்க. அம்மா இருக்காங்களா? அம்மா இறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அந்த நூல் இருக்கா? ஒரு 10 நூல் தான் இங்க இருக்கும், அதுவும் அரிச்சிருச்சு, செல்லரிச்சிருச்சு அப்படின்னு சொன்னார். நாளை காலையில வீட்டுக்கு வரேன்னு அரண்மனைக்கு போனேன். அந்த புத்தகத்தை பார்த்தேன், திறந்து பார்த்தேன். நாம வெங்கடசாமி நாட்டார் அணிந்துரை எழுதியிருக்கார் அந்த நூலுக்கு. டாக்டர் கரந்தையினுடைய தமிழ் சங்கத்தினுடைய உமாமகேஸ்வரன் பிள்ளை எழுதியிருக்கார். டாக்டர் ஊவேசா எழுதியிருக்கார் அணிந்துரை. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அணிந்துரை எழுதியிருக்காங்க. லண்டன்ல இருந்து பாப்பலே நீதி அரசர்கள், தருமபுர ஆதீனத்தினுடைய தலைமை வித்துவான், திருவாவூர் ஆதீனத்தினுடைய மகா வித்துவான்கள், இத்தனை பேரும் எழுதியிருக்க அணிந்துரை. கணம் பொருந்திய ஸ்ரீ 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 அம்மணி அவர்களுக்குன்னு ஆரம்பிக்கிறான் அந்த அணிந்துரையில. இதை பார்த்து எனக்கு கை நடக்கம் ஏற்பட்டுச்சு. கை நடக்கம் ஏற்பட்டது மட்டுமல்ல, ஒரு உச்சத்துக்கு போனேன். ஒரு 100 அடி பனைமரம் எப்படி இருந்தா இருக்குமோ அதன்படி உச்சத்துக்கு போனேன். என்ன உச்சம் தெரியுமா? ஊர் வரலாறு தொன்மம்யா. 1928 முத்தமிழ் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பிறந்த வருஷம் தான். அப்பவே ஒரு புத்தகத்தை எழுதிருச்சு அந்த அம்மா. எங்க வரலாறு போயிருச்சுன்னு சொல்லி அன்றில் இருந்து காவிரி இலக்கிய பேரவைன்னு தொடங்கி அடுத்த வருடத்திலிருந்து புத்தாண்டு மலர்ல தினமணியில செய்தியா படிச்சேன். இது மாதிரி திருக்குறளுக்கு உரை எழுதிய ஜமீன்தாரினி பெண்மணி அப்படின்னு ஒரு புத்தகம், அது அந்த கட்டுரை எழுதினேன். அப்புறம் தமிழ் குண்டலையும் எழுதினேன். அடுத்த ஆண்டுல இருந்து திருவள்ளுவர் நாள்ல இருந்து அந்த அம்மாவுடைய அரண்மனைக்கே போய் காவிரி இலக்கிய பேரவை சார்பில் திருவள்ளுவருக்கு தின நாளில் அந்த அம்மாவுக்கு புகழ் வணக்க நாள் நடத்துறாங்க. அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஏன்னா விரிந்தமானம் தானே, நம்ம சிந்தனையே அப்படிதான், நமக்கு என்ன இருக்கும் நமக்கு தெரியாது, ஊருக்கு உலகத்துக்கு செய்யறதுதான் வேகமா செயல்படுவோம். அப்படி ஒரு சிந்தனை. ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கினா, காணி நிலம் வேண்டும் கண்ணம்மா, அதுல 10-15 தென்னை மரம் வைக்கணும்னு சொல்லாலும் செத்து போயிட்டான். ஆனா என்னால 3 ஏக்கர் நிலம் வாங்க முடிந்தது. உங்களை போல தமிழ் ஆர்வலர்களுடைய உதவியோடு 3 ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்தம்மா நினைவாவே திருவள்ளுவருக்கு ஏன் கலைஞர் மட்டும்தான் வள்ளுவர் கோட்டை உருவாக்க முடியுமா? அவரை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். ஆனால் ஒரு சாமானியனாக, ஒரு சராசரியாக இருக்கிற தமிழ் அன்பர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு குரலாலயம் எழுப்புவான். திருவள்ளுவருக்கு சிலை, ஈசனுக்கு சிலை இருக்கும், சுற்றுப்புறங்கள வேற வேற சாமி இருக்கும். அது மாதிரி திருவள்ளுவரை நடுநாயகமாக வைத்து முன்னாள் வாசிலை தமிழன்னை, பக்கத்திலே காவிரி தாய். ஏன் காவிரி தாய்? காவிரிக்கு எங்களுக்கும் தொடர்பே கிடையாது. கூட்டு குடிநீர் திட்டம் மட்டும் தான் மணப்பாறைக்கு வருது. ஆனா திருச்சியினுடைய அடையாளம் எங்கள் காவிரி. நடந்தாய் வாலி காவிரின்னு பாடினால அந்த காவிரி தாய்க்கு சிலை, அதனை சுற்றிலும் சிலைகள் வடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த போது மகாவிதுவா திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு ஒரு சிலை வடிக்க வேண்டும் என்று நான் நினைத்து அண்ணன் உதயகுமார் பெரியசாமி அமைச்சருக்கு ஒரு கடிதம் மூலமாக வேண்டுகோள் விடுத்தேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்கள், ஐயா துணைத் தலைவர் வரதராஜனிலிருந்து ஐயா அசன்ல இருந்து அண்ணன் சொன்னார், அடக்கத்தோடு சொன்னார், நாங்கள் ஏதாவது ஒன்று சொன்னால் யாராவது ஒரு மறுப்புரை சொல்வார்கள்.
ஆனால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிலை வடிக்க வேண்டும் என்ற மாத்திரத்தில் அதற்கு நாங்கள் 3 லட்சம் ரூபாய் பண பொறுப்பில் அந்த சிலை வடிக்கிற பொறுப்பை திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கம் ஏற்கும் என்று காசோலை வழங்கிய பேரவைக்கு நான் வேண்டி வைக்கிறேன். எளியவனை நம்பி கொஞ்ச நாள் தான் பழக்க வழக்கம் உதயகுமார் உதயகுமார் பெரியசாமிக்கு. ஆனா அவர் பார்த்தோன்னே நடந்து போறவங்களே கணக்கு போட்டுருவார். ஆள் இப்படி மாமல்லபுரத்தில் அந்த சிலை தயாராகி வருகிறது. அடுத்தடுத்த கட்டங்கள் வருகிற போது அது கல்லாக இருக்கிறது, அது வடிக்கப்படுகிற போது உங்களுக்கெல்லாம் காட்சிப்படுத்துவோம். அந்த ஊரு கூடி தேர்தெடுப்பதை போல குரலாலயம் இன்னும் 1.5 ஆண்டு காலத்துக்குள்ள பணி முடிந்துவிடும் என்று நான் நம்புகிறேன். அப்படி நடக்கிற போது திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கமும் அங்கே ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மகாவித்வானுக்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும், மண்டபப்படி நடத்துறது போல நடத்தணும் தான் எங்களுடைய வேண்டுகோள். ஆக விரிந்த சிந்தனையோடு நாம் எல்லாம் கைகுலுக்குவோம். அண்ணன் தம்பிகளான உறவாக நாம் கூடி நிற்போம். கூடி நிற்கிற போது நமக்கு இருக்கிற வலிமை குறைத்து நிற்கிற போது வராது. ஆகவே கூடுவோம். விரிந்த வானமாக, விரி கடலாக, விரிசடையனை போல விரிந்த சிந்தனையோடு நாமெல்லாம் உளம் மாறுவோம். மனித நேயத்தை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.